சமயமும் தேவ செயலும். நான் திரும்பிக் கொண்டு சூரியனுக்கு கீழே கண்டதாவது, ஓடுகிறதற்கு வேகம் உள்ளவர்களின் வேகமும் யுத்தத்துக்கு சௌரியவான்களின் சௌரியமும் போதாது. பிழைப்புக்கு ஞானம் உள்ளவர்களின் ஞானமும் போதாது. ஐஸ்வர்யம் அடைகிறதற்கு புத்திமான்களின் புத்தியும் போதாது. தயவு அடைகிறதற்கு வித்துவான்களின் அறிவும் போதாது. அவர்கள் எல்லோருக்கும் சமயமும் தேவ செயலும் நேரிட வேண்டும். செய்யும்படி நம்முடைய கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை நம்முடைய பலத்தோடு செய்ய வேண்டும் என்று சாலமோன் நமக்கு ஆலோசனை சொல்லுகிறார். நம்முடைய பலத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து பேசுகிறார். நம்முடைய சுயபலம் மாத்திரம் போதாது, தேவனுடைய பலமும் நமக்கு வேண்டும். நம்முடைய சுய புத்தியினாலோ சுய சக்தியினாலோ சுய பிரயாசத்தினாலோ நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது. சாலமோன் இந்த சத்தியத்தை உணர்ந்தவராக நமக்கு சமயமும் தேவ செயலும் நேரிட வேண்டும் என்று சொல்லுகிறார். நமக்கு நன்மை வரும் என்று நாம் எதிர்பார்க்கிறோம். பல சமயங்களில் நாம் எதிர்பார்க்கிற நன்மை நமக்கு வராமல் போகிறது. இதனால் நமக்கு ஏமாற்றம் உண்டாகிறது. நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் நம்முடைய சமுதாயத்திலும் நம்முடைய தேசத்திலும் பல சமயங்களில் நாம் எதிர்பார்க்கிற காரியங்கள் நடைபெறுவதில்லை. சில சமயங்களில் ஒரு காரியம் நடைபெறுவது போல இருக்கும், ஆனால் அது நடைபெறாமல் போய்விடும். மேகம் இருக்கும், மழை பெய்யாது. ஓடுகிறதற்கு மனுஷரிடத்தில் பலம் இருக்கும், கால்கள் ஆரோக்கியமாய் இருக்கும், அவர்களிடத்தில் வேகமாய் ஓடக்கூடிய ஆற்றல் இருக்கும். ஆனாலும் ஓடுகிறதற்கு வேகம் உள்ளவர்களின் வேகம் போதாது. நம்முடைய சுய ஓட்டத்தினால் நம்மால் வெகுமதியை பெற முடியாது. ஒருவர் வேகமாக ஓடக்கூடியவராக இருப்பார், ஆனாலும் அவரால் ஓடி பரிசை வெல்ல முடியாதவாறு அவருக்கு ஏதாவது தடை வந்துவிடும். அவருக்கு ஏதாவது ஒரு விபத்து நேரிடலாம், கால் சுளுக்கி விடலாம். அவர் ஆரம்பத்தில் வேகமாக ஓடியது போல தொடர்ந்து ஓட முடியாமல் போய்விடலாம். யுத்தம் நடைபெறும் போது பலமுள்ளவர்கள் யுத்தத்தில் ஜெயிப்பார்கள். இதுதான் இயற்கையின் பொதுவான நீதி. சேனையில் போர் வீரர்களின் எண்ணிக்கை அதிகமாய் இருக்க வேண்டும். அவர்களிடத்தில் அநேக ஆயுதங்கள் இருக்க வேண்டும். அவர்களே பொதுவாக ஜெயிப்பார்கள். ஆனால் யுத்தத்திற்கு சௌரியவான்களின் சௌரியம் போதாது என்று சாலமோன் சொல்லுகிறார். யோனத்தானுடைய நாட்களில் பெலிஸ்தியர்கள் திரளான எண்ணிக்கை உள்ளவர்களாகவும் சௌரியம் உள்ளவர்களாகவும் இருந்தார்கள். ஆனால் அவர்கள் யோனத்தானுக்கும் அவருடைய மனுஷருக்கும் முன்பாக நிற்க முடியாமல் தோற்று ஓடிப்போனார்கள். நம்முடைய பிழைப்புக்கு ஞானம் மாத்திரம் இருந்தால் போதும் என்று சிலர் நினைக்கிறார்கள். அதுபோலவே ஐஸ்வர்யம் அடைகிறதற்கு புத்திமான்களின் புத்தி போதும் என்று சொல்லுகிறார்கள். தயவு அடைகிறதற்கு வித்துவான்களின் அறிவு போதும் என்றும் சொல்லுகிறார்கள். ஆனால் சாலமோனோ இவை போதாது என்று சொல்லுகிறார். மனுஷனுக்கு சமயமும் தேவ செயலும் நேரிட வேண்டும். அப்போதுதான் நமக்கு பிழைப்பு கிடைக்கும், ஐஸ்வர்யம் கிடைக்கும், தயவு கிடைக்கும். கர்த்தருடைய தயவு இல்லாமல் நமக்கு ஒன்றும் கிடைக்காது. மனுஷனிடத்தில் ஏராளமான திறமைகள் இருக்கலாம். அவன் ஞானமாக சிந்திக்கலாம், புத்தியாய் செயல்படலாம், தன்னுடைய அறிவை யோசித்து பயன்படுத்தலாம். இவையெல்லாம் இருந்தாலும் தேவனுடைய தயவும் சமயமும் தேவ செயலும் இல்லை என்றால் அவனுக்கு ஒன்றும் இல்லை. இந்த பிரபஞ்சத்தில் ஞானம் உள்ளவர்களில் அநேகர், புத்தியுள்ளவர்களில் அநேகர், அறிவு பெருத்தவர்களில் அநேகர் ஏழ்மையிலும் தரித்திரத்திலும் இருக்கிறார்கள். அவர்களால் ஐஸ்வர்யத்தை அடைய முடியவில்லை. அவர்களிடத்தில் ஞானம் இருக்கும், ஆனால் சம்பத்து இருக்காது. ஒரு மனுஷனிடத்தில் புத்தி அதிகமாயிருந்து அவனிடத்தில் ஐஸ்வர்யம் சிறிதும் இல்லை என்றால் அவனுக்குள் மனவேதனை இருக்கும். அவனுக்கு மிகுந்த ஏமாற்றம் உண்டாகும். தனக்கு ஏன் தரித்திரம் வந்திருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடியாமல் தவிப்பான். தன்னிடத்தில் நிர்வாக திறமை இருந்தும் தனக்கு நிர்வாகம் பண்ண ஒன்றுமில்லையே என்று ஏமாற்றத்தோடு இருப்பான். ஐஸ்வர்யம் புத்தியுள்ளவனுக்கு மாத்திரமே கிடைக்கும் என்னும் நீதி இல்லை. வாழ்க்கையில் ஏமாற்றங்களும் தவிப்பும் எல்லோருக்கும் பொதுவானது. சமயமும் தேவ செயலும் நேரிட்டால்தான் நம்முடைய ஜீவியத்தில் செழிப்பு கிடைக்கும். சமயம் என்பது தேவனுடைய சமயம். தேவனுடைய வேளையில் தேவனுக்கு சித்தமான காரியம் நடைபெறும். ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது. என் சத்துருக்களின் கைக்கும் என்னை துன்பப்படுத்துகிறவர்களின் கைக்கும் என்னை தப்புவியும். சங்கீதம் 31:15. பிரசங்கி கண்டுபிடித்த காரியங்கள்.
ஓடுகிறதற்கு உள்ளவர்களின் வேகம் போதாது. யுத்தத்துக்கு சௌரியவான்களின் சௌரியம் போதாது. பிழைப்புக்கு ஞானவான்களின் ஞானம் போதாது. ஐஸ்வர்யம் அடைகிறதற்கு புத்திமான்களின் புத்தி போதாது. தயவு அடைகிறதற்கு வித்துவான்களின் அறிவு போதாது. தன் மரிக்கும் காலத்தை மனுஷன் அறியான். பலத்தை பார்க்கிலும் ஞானமே உத்தமம். ஏழை செய்த பெரிய உதவியை யாரும் போற்றுவதில்லை. ஏழையின் ஞானம் அசட்டை பண்ணப்படும். ஞானிகளின் வார்த்தைகளை மூடர் கேட்பதில்லை. யுத்த ஆயுதங்களை பார்க்கிலும் ஞானமே நலம். பாவியான ஒருவன் மிகுந்த நன்மையை கெடுப்பான்.